தற்போதைய மிக முக்கிய செய்தி, இந்நாளுக்கான மிக முக்கிய செய்தி, சாம்பியன்ஸ் கோப்பையில் இந்திய அணி அபாரமாக பங்களாதேஷ் அணியை வெற்றி பெற்றிருக்கிறது. பங்களாதேஷை முன்னதாக பேட்டிங் செய்து 228 ரன்கள் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து இந்தியா 231 ரன்களை கடந்து வெற்றி பெற்றிருக்கிறது. வெறும் 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்திருக்கிறது. குறிப்பாக சுப்மன் கில் தனது சதத்தை பதிவு செய்தார். அதிரடியாக விளையாடி சுப்மன் கில் தனது 101 ரன்களை 129 பந்துகளில் அடித்தார். ரோஹித் சர்மா 41 ரன்கள் 36 பந்துகளில் கடந்தார். விராட் கோலி 22 ரன்களும், ஸ்ரேயாஸ் ஐயர் 15 ரன்களும், அக்ஷர் பட்டேல் 8 ரன்களும் எடுத்தனர். கேஎல் ராகுலும் சுப்மன் கில்லும் நாட் அவுட் ஆகி இருக்கின்றனர். கேஎல் ராகுல் 41 ரன்களுக்கு நாட் அவுட். சுப்மன் கில் 101 ரன்கள் எடுத்து இந்திய அணியை வெற்றி பெறச் செய்திருக்கிறார். முன்னதாக ஷமி இந்த ஆட்டத்தில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அபார பந்துவீச்சு நடத்தினார். ஹர்ஷித் ராணா 3 விக்கெட்டுகள், அக்ஷர் பட்டேல் 2 விக்கெட், ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, குல்தீப் ஆகியோரும் நன்றாக பந்து வீசினர். சுப்மன் கில் தனது அபார சதத்தை துபாயில் பதிவு செய்திருக்கிறார். வங்கதேசத்தை இந்தியா வீழ்த்தியிருக்கிறது. இன்னும் சில தினங்களில் மிக முக்கியமான போட்டி இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே சில நாட்களில் துபாயில் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. முதல் போட்டியில் நியூசிலாந்து அணி பாகிஸ்தானை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கிறது. ஏ பிரிவில் நியூசிலாந்து இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெறும் வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது.